கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட வீடியோவை எடுத்து பரப்பியது இவர்தான் என இந்த விவகாரத்தால் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட சதீஷ் தகவலை வெளியிட்டுள்ளார். வீடியோ எடுத்தது யார் என்பது குறித்து அவர் கூறிய விளக்கத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய அமைச்சரை சந்திச்சு அவர் பேசும்போது அந்த ரூமுக்குள்ள இருந்தது 4 பேர் மட்டும்தான். முக்கியமான இருக்கக்கூடிய அந்த 3 பேர் அந்த வீடியோல இருப்பாங்க. அப்ப எல்லாருமே நீங்களே யோசிச்சுக்கோங்க, அந்த வீடியோ எடுத்தது யாரா இருக்கும்னு. என்னை பலிகடை ஆக்கி இருக்கிறாங்க அப்பட்டமா குற்றச்சாட்டு பண்ணி. கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்ட ஜிஎஸ்டி குறைதீர் கூட்டத்தில் பேசிய அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன், இனிப்பு காரத்திற்கு ஜிஎஸ்டி வேறுபாடால் சிரமங்களை சந்திப்பதாக முறையிட்டார். ஃபுட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சிருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா பிரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சிருக்கீங்க. இது பெரும் விவாதமான நிலையில் தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிப்பதற்காக நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி சீனிவாசனை தனியார் நட்சத்திர விடுதியில் தனிப்பட்ட முறையில் சந்தித்தார் உணவக உரிமையாளர் சீனிவாசன். அப்போது அவர் மன்னிப்பு கேட்டதை அவருக்கே தெரியாமல் வீடியோ பதிவு செய்ததுடன் அதை பொதுவெளியில் பரப்பியது கடும் சர்ச்சையானது. மேலும் இந்த வீடியோவை எடுத்து பரப்பியது யார் என்ற கேள்வியும் எழுந்தது. இந்த நிலையில் பாஜகவில் சிங்காநல்லூர் மண்டல தலைவராக இருந்த சதீஷ் திடீரென கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆனால் தனக்கும் அந்த வீடியோவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், யார் பரப்பியது என வாட்ஸ்அப் குழுவில் கேள்வி எழுப்பிய ஒரே காரணத்திற்காக நீக்கப்பட்டதாகவும் சதீஷ் விளக்கம் அளித்துள்ளார். ஓப்பன் பண்ணதிலிருந்து என்னுடைய மூஞ்சி அங்கே இருக்கிற சிசிடிவியில் இருக்குதான்னு பார்த்துக்கலாம், தாராளமாக பார்த்துக்கலாம். ஏன்னா நான் அவ்வளோ வசதியான ஆளெல்லாம் கிடையாது. அங்கே போய் காஃபி குடிக்கிற கூட ஆளெல்லாம் கிடையாது. அங்கே போய் நான் எடுத்து வீடியோ எடுக்கிறக்கோ ரிலீஸ் பண்ணுறக்கோ எந்த வித ஒரு பர்சன்டேஜ் இருந்துன்னா கூட நான் யாருக்கிட்ட வேணாலும் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்க தயார். என்னை பலிகடை ஆக்கி இருக்கிறாங்க அப்பட்டமா குற்றச்சாட்டு பண்ணி. மேலும் சீனிவாசன் மன்னிப்பு கேட்டபோது அங்கு யார் யார் இருந்தது என்ற விவரத்தையும் உடைத்துள்ளார் சதீஷ். மத்திய அமைச்சரை சந்திச்சு அவர் பேசும்போது அந்த ரூமுக்குள்ள இருந்தது 4 பேர் மட்டும்தான். ஒன்று மத்திய அமைச்சர், 2வது தெற்கு தொகுதி எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் அக்கா, 3வது அன்னபூர்ணா ஓனர் திரு சீனிவாசன், 4வது மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார், ஜெய ரமேஷ்குமார். இதுல 3 பேர் நீங்களே எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த முக்கியமான இருக்கக்கூடிய அந்த 3 பேர் அந்த வீடியோல இருப்பாங்க. 4வது இருக்கக்கூடிய நபர் மட்டும்தான், ரமேஷ்குமார் மட்டும்தான் அந்த வீடியோவில் இல்லை. அப்போ எல்லாருமே நீங்களே யோசிச்சுக்கோங்க, அந்த வீடியோ எடுத்தது யாரா இருக்கும்னு, யார் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு. வீடியோ விவகாரத்திற்கு காரணமான ரமேஷ் மீது கட்சியின் மாநில தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சதீஷ் வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளையொட்டி சென்னையில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கும் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அண்ணா சிலைக்கும் முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனிடையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தலை சிறந்த தமிழ்நாடாக நாம் தலைநிமிர்ந்து நடைபோட வித்திட்டவர் பேரறிஞர் அண்ணா என புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோன்று சென்னை அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். சென்னை எழும்பூரில் மதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். இருமொழிக் கொள்கையை செயல்படுத்தி தமிழக அரசியலில் புதிய வரலாறு படைத்தவர் பேரறிஞர் அண்ணா என்று தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளையொட்டி நடிகர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கியது, மதராஸ் மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றியது, தமிழ் ஆங்கிலம் என இருமொழிக் கொள்கையை செயல்படுத்தியது என்று தமிழக அரசியலில் புதிய வரலாறு படைத்தவர் அண்ணா என்று குறிப்பிட்டுள்ளார். அண்ணாவின் பிறந்த நாளில் அவர் தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய பணிகளை
என்றென்றும் போற்றி மகிழ்வோம் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீட் விவகாரம், ஓணம் வாழ்த்து, அண்ணா பிறந்த நாளுக்கு வாழ்த்து என்று திராவிட அரசியல் வழியில் விஜய் செயல்படுவதாக நெட்டிசன்கள் கருத்து கூறி வருகின்றனர். நாகையில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்து கோயில் குடமுழுக்கு விழாவிற்காக இஸ்லாமியர்கள் சீர்வரிசை எடுத்து வந்த நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அக்கரைப்பேட்டையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் அஷ்டபந்தன மகா குடமுழுக்கு விழா நடைபெற்றது. 15 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இவ்விழாவையொட்டி மத நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் விதமாக மஞ்சள், குங்குமம், தேங்காய், வாழைப்பழம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சீர்வரிசை பொருட்களை கல்லார் ஜமாத் நிர்வாகத்தினர் பள்ளிவாசலில் இருந்து முத்துமாரியம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அவர்களை கோயில் நிர்வாகிகளும் பக்தர்களும் மாலை அணிவித்து வரவேற்றனர். மதத்தை பற்றி நாங்கள் பேச விரும்பல, அப்படிலாம் இங்கே யாரும் பழகலை. எல்லாருமே வேணுங்கிறது தான். நாங்கள் இன்னைக்கு இந்த முத்துமாரியம்மன் கோயிலுக்கு இங்கே கோயிலுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து மணி வச்சுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவே 3.5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மீனவர்கள் மட்டும் இல்லை, நன்கொடை வழங்கினது நாகப்பட்டினம் அந்த சுற்றி வட்டார கிராமங்கள் அனைத்துமே அவங்கவுங்க எந்த நன்கொடைகளை வழங்கியிருக்காங்க. இதேபோன்று தண்டையார்பேட்டையில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைக்கு இஸ்லாமியர்கள் பூஜை செய்து தேங்காய் உடைத்து வழிபாடு செய்து மத நல்லிணக்கமாக விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது. மதுபோதையில் அரசு பேருந்தில் அலப்பறை செய்த நபரை ஓட்டுநரும் நடத்துனரும் மடக்கி பிடித்த காட்சிதான் இது. சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் நோக்கி புறப்பட இருந்த அரசு பேருந்தில் சிவமணி என்பவர் ஏறினார். பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்து இடையில் நிற்காது என நடத்துனர் கூறியதால் குடிமகனுக்கே இடமில்லையா என கூறி நடத்துனரின் பணப்பையை பிடுங்கி எறிந்தார் அந்த போதை ஆசாமி. பின்னர் பேருந்தை நிறுத்திவிட்டு ரகளையில் ஈடுபட்ட நபரை கீழே இறக்கிவிட்டனர். கீழே சிதறி கிடந்த சில்லறை மற்றும் பணத்தை பொதுமக்கள் எடுத்து நடத்துனரிடம் கொடுத்தனர். அலப்பறையில் ஈடுபட்ட கொத்தனார் சிவமணியை கொத்தாக மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விடுமுறை தினத்தையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஓணம் பண்டிகை மற்றும் வார விடுமுறை காரணமாக படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மோட்டார் படகுகள் மட்டுமின்றி 2 மற்றும் 4 செல்லும் மிதி படகுகளில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். ரோஜா பூங்கா, அரசு தாவரவியல் பூங்காக்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு தான் போட்டில் போகலான்னு வந்திருக்கோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஓணம்ங்கிறதுனால எல்லா ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ஃபுல் கூட்டமாக இருக்கு. கொடைக்கானலில் உள்ள மோயர் சதுக்கம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, பைன்மர காடுகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். மலைப்பகுதிகளில் தவழ்ந்து செல்லும் மேகக்கூட்டங்களையும் ஒட்டக்கானல், பாம்பார் அருவிகளில் சீராக கொட்டும் நீரை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து இதமான காலநிலையை அனுபவித்தவாறு மகிழ்ந்து வருகின்றனர். இதேபோல தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று வரும் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வது மகிழ்ச்சியாக உள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர்.